வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை நமஸ்கரித்துவிட்டு இந்த வீடியோவை உங்களோடு பேசத் தொடங்குகிறேன். ஒரு காட்சியை படமாக்குற ஸ்டைல்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதே போல் சில காட்சிகள் ரொம்ப சாதாரணமாகவே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் ஒரு வித்தை ஒன்று காமிச்சிருப்பாங்க. அதாவது வித்தைனா ஒரு நகாசு ஒன்று பண்ணியிருப்பாங்க. இந்த வகையில் ஒரே மாதிரியானது, ஆனால் ரெண்டு வேறுபட்ட இடங்களில் ரெண்டு படங்களில் காமிக்கப்பட்டிருக்கும். உதிரிப்பூக்கள் அப்படிங்கிற திரைப்படம் டைரக்டர் மகேந்திரன் சார் அவர் இயக்கிய அந்த படம் நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு படம். இன்னும் சொல்லப்போனால் உதிரிப்பூக்களுக்கு இணையான ஒரு படமே வரல. தமிழ் சினிமாவிலேயே மிகச்சிறந்த 100 படங்களில் பட்டியலிட்டாக்க இந்த படத்துக்கு முக்கியத்துவமான இடம் உண்டு. உதிரிப்பூக்கள். உதிரிப்பூக்களில் விஜயன் ஒரு சேடிஸ்ட்டு. அந்த விஜயனுடைய மனைவியாக அஸ்வினி. அஸ்வினியை ஏற்கனவே பெண் பார்த்தவராக சரத்பாபு, அஸ்வினியினுடைய அப்பாவா சாருஹாசன், அப்புறம் அவங்க மது ஷாலினியா அந்த நடிகை, அவங்க அஸ்வினியோட தங்கச்சி. இந்த சமயத்தில் அந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிற வாத்தியார் ஒருத்தர். அந்த வாத்தியார் அஸ்வினியோட தங்கச்சியை லவ் பண்ணுவார். சரத்பாபு கல்யாணமாகி அந்த ஊருக்கு வந்திருப்பார். இப்படிப்பட்ட சமயத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற அந்த பெண்ணை மேலும் 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 கொடுமைப்படுத்திக்கிட்டே இம்சை பண்ணிக்கிட்டே இருப்பார் மனைவியை. யார்? விஜயன். இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாகவும் அவருடைய சேடிஸ்ட் குணமும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயமாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அஸ்வினி நோய்வாய்ப்பட்டு கணவனாலையும் ஒதுக்கிவிடப்பட்டு அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க சாருஹாசன்ட்ட. அங்கே அவங்க 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்கள விட்டுட்டு இறந்து போயிடுவார். இதற்கு பிறகு இங்கே என்னடானாக்கா தன்னுடைய தங்கச்சி மனைவியோட தங்கச்சியவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் அது முடியாமல் போயிடும். வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் குடுத்தனம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கிற வாத்தியாரும் அஸ்வினியுடைய தங்கச்சியும் காதலிப்பாங்க. அது ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். கல்யாணம் அடுத்த நாள் கல்யாணம் அப்படின்னு இருக்கிற சமயத்தில் அந்த அஸ்வினியோட தங்கச்சி, அதாவது அஸ்வினி இறந்து போயிடுறாங்க. அஸ்வினியோட தங்கச்சி போய் விஜயன்ட்ட, என் அக்கா பசங்களை எங்கள்கிட்ட கொடுத்துரு, நாங்கள் வளர்த்துக்குறோம், இந்த உதவியை மட்டும் செய்யி அப்படின்னு விஜயன்ட்ட கேட்கறதுக்காக போயிருப்பாங்க. அப்போ விஜயன் என்ன பண்ணிடுவார்? கதவை சாத்திடுவார். கதவை சாத்திட்டு அந்த பெண்ணுடைய தாவணியை எடுத்து போடுறதுலேருந்து, ஜாக்கெட் எடுத்து போடுறதுலேருந்து, பாவாடை அவுத்து போடுறதுலேருந்து எல்லாத்தையுமே, எல்லா ஆடைகளையுமே எடுத்துட்டு அப்படியே நிர்வாணப்படுத்திடுவார். நிர்வாணப்படுத்தி அப்படி ஒரு மூலையில் அப்படியே கதறி கோபத்தோடு அந்த பொண்ணு உட்காந்துருக்கும் போது, கிட்ட வந்தனாக்கா அவ்வளோதான் கொன்னுடுவேன் அப்படின்னு விஜயனை பார்த்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த விஜயன்கிற அந்த சேடிஸ்ட் கேரக்டர் அவர், நான் அவனைய தொடவே போகிறதில்ல, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னுவார். அப்படியே அதிர்ச்சி ஆயிரும் படம் பார்க்குற நம்மளே. இவன் இத்தனையும் பண்ணியிருக்கான், கதவை சாத்திட்டான், அந்த ஒய்ஃபோட தங்கச்சியை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்கான். ஆனால் ஒய்ஃபோட தங்கச்சியினுடைய ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே கழட்டி அவளை நிர்வாணப்படுத்திட்டான். அடுத்த நாள் கல்யாணம். அவள் எங்கள் அக்கா பெற்ற 2 குழந்தைகளையும் என்கிட்ட குடுறான்னு கேட்குறா. இப்போ இப்படி செய்கிறானே அப்படின்னு நமக்கெல்லாம், என்ன அவன் செய்கிறான், அவன் தொடவே மாட்டேங்கிறான், பக்கத்திலே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னும் போது அவர் சொல்லுவார், நான் உன்னைய தொடவும் போகிறதில்ல, உன்னைய கற்பழிக்கவும் போகிறதில்ல, உன்னை எதுவும் செய்ய போகிறதில்ல. ஆனால் உன் வாழ்க்கையிலேயே உன்னை உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் பார்த்த முதல் ஆம்பளை நான் தான். இதை வச்சுக்கிட்டு அடுத்த நாள் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன் புருஷனோட நீ காலம் ஃபுல்லாக எப்படி தாம்பத்திய சுகத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துருவேன்னு பார்த்துட்றேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அந்த சேடிஸ்ட் கேரக்டரில் விஜயன் சொல்லுவார். இது தமிழ் சினிமாவில் இது ஒரு புதுமையான ஒரு காட்சியாக சொல்லப்பட்டது. இதே போல் கட் பண்ணிங்கன்னா அப்படியே பாக்யராஜ் சாருக்கு வருவோம். பாக்யராஜ் சார் டைரக்ட் பண்ணின மௌன கீதங்கள் திரைப்படத்துக்கு வருவோம். மௌன கீதங்களில் பாக்யராஜ் சார், சரிதா, இவங்க 2 பேரும் கணவன் மனைவி அப்படிங்கிறது தெரியும். ஒரு காதலித்து கல்யாணம் செஞ்சுக்குவாங்க. அப்புறம் சரிதாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க விடோவாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்ஐசியிலேருந்து பணம் வர வேண்டியிருக்கும். அது சம்மந்தமாக தன்னுடைய கணவரை ஹெல்ப்புக்கு கூட அனுப்பிச்சி விடுவாங்க. அப்படி போகிற சூழ்நிலையில் 2 பேருமே ஸ்லிப் ஆகிடுற ஒரு தருணம் ஒன்று நடந்துடும். அதில் 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அப்படி தாம்பத்தியம் செக்ஸ் வச்சுக்கிட்டதுனால குற்ற உணர்ச்சியிலேயே பாக்யராஜ் சார் இருப்பார். அந்த பாக்யராஜ் சார் ஒரு நாள் தண்ணி அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் ஆளாயிடுவார். அப்படி தண்ணி அடிச்சுட்டு அப்படி வரும்போது மனைவிகிட்ட அப்படியே போதையில், நான் தப்பு பண்ணிட்டேன் சுகுணா, என்னை மன்னிச்சிரு சுகுணா, நான் இது மாதிரி எனக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிடுவார். சொன்ன பிற்பாடு இதை ஏற்றுக்க முடியாமல் சரிதா டைவர்ஸ்க்கு வாங்கிடுவாங்க, பிரிஞ்சிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பையன், சரிதா வீட்டில் சரிதாவோட அந்த பையன் இருப்பாப்புல.
பிரிஞ்சவங்க பல வருடங்கள் கழித்து திரும்பவும் சேருவாங்க. எந்த கம்பெனியில் சரிதா வேலை பார்க்குறாங்களோ அதே கம்பெனிக்கு மேலதிகாரியா பாக்யராஜ் சார் அங்கே வருவார். அப்படி வந்திருக்கிற அந்த சமயத்தில் அவங்க ஒரு டைவர்சி, கணவனை விட்டு விட்டு தனியாக வாழ்கிற பெண் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நடிகர் அந்த கதாபாத்திரம் வந்து சரிதா கிட்ட சொல்லு விட்டு, சரிதா கூட நீங்களும் சேர்ந்துருந்துக்கலாம், எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம், எப்படி வேணாலும் என்னை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த ஆள் சொல்லும்போது ஒரு நாள் பஸ் ஸ்டாப்பில் அப்படி சொல்லும்போது செருப்பு எடுத்து எல்லாருக்கு முன்னாடியும் பொழிச்சுன்னு சரிதா அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிற கதாபாத்திரத்தை அடிச்சிடுவாங்க. இதற்கு பிறகு அடுத்த நாளே வந்து ஒரு லெட்டரையும் கொடுத்து என்னை மன்னிச்சிடுங்க சிஸ்டர் அப்படின்னு காலில் விழுந்து, மன்னிச்சிடுங்க சிஸ்டர், எனக்கு எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி, தம்பி அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்காங்க, பெரிய குடும்பம், இந்த நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா என் வேலை போயிடும், அவ்வளோதான், என் வாழ்க்கையே போயிடும் சிஸ்டர் அப்படின்னு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சரிதாவை சொன்ன உடனே நான் அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன பிற்பாடு நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வரணும், என் தங்கச்சி உங்களை பார்க்கணும்லாம் ஆசைப்பட்றாங்க, எங்கள் அம்மா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்ட்டுலாம் இருக்க 2 பேருக்குள்ளார ஒரு நல்லதொரு நட்பு நடந்துகிட்ருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் சரிதாவுக்கு ஃபோன் வரும், உங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இது மாதிரி இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உடனே விறுவிறுன்னு சரிதா பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து பார்ப்பாங்க. ஒரு ஹோட்டல் ரூமு, அந்த ரூம் கதவை திறந்தாக்க கிருஷ்ணமூர்த்தி இருப்பார். கிருஷ்ணமூர்த்தி அந்த ரூம் கதவை சாத்திடுவார். சாத்தின உடனே கடுப்பாய் டக்குன்னு பாட்டில், அங்கே இருக்கிற பாட்டிலை அடித்து உடச்சி, பாட்டில் கூர்மையாக இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலை உடச்சி கிட்ட வந்த குத்தி கொன்னுருவேன் அப்படின்னு சரிதா சொல்லுவாங்க. உடனே ஏன் பயப்படுறீங்க, நான் உங்கள் கிட்டலாம் ஒன்றும் வரமாட்டேன், நான் பாட்டிலை தூக்கி கீழே போடுங்க, அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. சரிதா மட்டும் இல்லை, படம் பார்க்குற நம்மளும் கூட அதிர்ச்சி ஆயிரும். என்னடா இவன் இவன் அடையணும், சரிதாவை அடையணும் தான் நான் ஆசைப்பட்டான் சார், என்னை எப்படி வேணாலும் பயன்படுத்திங்க, நீங்கள் ஒரு விடோயராச்சே, இது டைவர்சி ஆச்சே, கணவரை இழந்தவரை பிரிஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னோம். என்னடா அவன் அப்படின்னு நம்ம அதிர்ச்சியாகி பார்ப்போம். பக்கத்தில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னாக்க அவன் பேசிக்கிட்டே பெல்ட்டை அப்படியே கழட்டுவான் வந்தாலும், அப்புறம் முடியெல்லாம் அப்படியே கழிச்சு விட்டுக்குவான், ஹின் பண்ணின ஷர்ட்டை அப்படியே எடுத்து விட்டுக்குவான், பட்டன் எல்லாத்தையும் கொச்சாமச்சான்னு ஆக்கிக்குவான். கிட்டத்தட்ட அந்த இடத்துல 2 பேரும் இணைந்ததற்கான சுவடுகள் மாதிரி இந்த முடியை கலைச்சிக்கிறதும், பட்டன் எடுத்துக்கிறதும், இன் பண்ணினதை எடுத்துக்கிறதும், பெல்ட்டை வந்து பாதி எடுத்து விட்டுக்கிறதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். இப்போ உனக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு ஆஃபீஸில் நான் சொல்லி வச்சுருக்கேன். அதனால் ஆஃபீஸ் ஸ்டாஃபையும் நான் வர வச்சுருக்கேன். இப்போ கதவை திறந்தாக்க ஆஃபீஸ் நம்ம ஸ்டாஃபெல்லாம் வெளியில் நிற்பாங்க. இந்த கோலத்தோடு நான் போகிறேன்னு வச்சுக்கேன், உன்னை என்ன நினைப்பாங்க, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் வெளியில் வருவான். ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அங்கே நிற்பாங்க, ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. இது அடுத்த நாள் போகும். அதற்கு அடுத்தாப்புல பாக்யராஜ் என்ன செய்வார் அப்படிங்கிற விஷயம்லாம் வேற. ஆனால் உதிரிப்பூக்கள் அப்படிங்கிற படத்தில் தொடாமலேயே ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியும் அப்படின்னு அந்த சாடிஸ்டிக் கேரக்டர் அப்படி ஒரு விதத்தில் உணர்த்துச்சுனாக்கா, இந்த இடத்துல உன்னை நான் தொடாமலேயே எப்படி பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ணமூர்த்தி சரிதாங்கிற கேரக்டரை எப்படி இது பண்ணுறாருங்கிறதையும் நான் யோசிச்சு பார்த்தேன். உங்கள்கிட்டயே அதை பகிர்ந்துக்கிட்டேன். வணக்கம்.